ஹாய் NIOS ஸ்டூடெண்ட்ஸ், சீனியர் செகண்டரி +2 ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம மாஸ் கம்யூனிகேஷன்ல மாடியூல் 2, அதாவது 5th லெசன் இன்ட்ரோடக்ஷன் டு பிரிண்ட் மீடியா. அதாவது பிரிண்ட் மீடியா அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். Print media is one of the oldest and basic form of mass communication. It includes newspapers, weeklies, அதாவது magazines, monthly magazines, bi-monthly magazines also included. ஓகே, ரைட். இப்போ இந்த பிரிண்ட் மீடியானால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா, பிரிண்ட் மீடியா இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் மேக்கிங் எ லாங்கர் இம்பாக்ட் ஆன் த மைண்ட்ஸ் ஆஃப் த ரீடர். இப்போ ஒரு விஷயத்த படிச்சு நம்ம தெரிஞ்சு மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு டைம் கிடைக்கும் போது அதை ரீகால் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சோ வந்து லாங்கர் இம்பாக்ட். ஓகே, ரைட். இப்போ நியூஸ் பேப்பர்ஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ நியூஸ் பேப்பர்ல என்னென்ன வருது அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து மார்னிங் டைம்ல வர நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு, ஈவினிங் டைம்ல வர நியூஸ் பேப்பர் ஈவினிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நியூஸ் பேப்பருடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்ஸையும் ஆர்டிகிளையும் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி அப்புறம் எடிட் பண்ணி பிரிண்ட் பண்றது. இதுதான் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல். கலெக்ட், எடிட் அண்ட் பிரிண்ட். இந்த பாயிண்ட் வந்து எலாபரேட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்க எழுதிக்கோங்க. நியூஸ் பேப்பர்னா என்ன அப்படின்னு கேட்டா, there are newspapers published in the evening also that they are called eveningers. Okay, right. இப்போ வந்து என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன தெரியுமோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், ஹிந்து, தினத்தந்தி, தினமலர், அதை வந்து நம்ம இங்கிலீஷ் எழுதும்போது டெய்லி தந்தி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ரைட். இதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து இந்த நியூஸ் பேப்பர்ல என்னென்ன காலம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து மெயின் நியூஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சயின்ஸ் காலத்துல சயின்ஸ் பேஜ் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்ல வந்து சினிமாஸ் பத்தி இருக்கும், இன்ஃபர்மேஷன் ஒரு காலம் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் காலம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகம், அதாவது கடவுளை பற்றி அது ஒரு காலம் இருக்கு. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் காலத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி மட்டும் இருக்கும், வெதர் இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ல சேர்ந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து நியூஸ் முக்கியமா நம்ம டிவிஷன் என்ன அப்படின்னா, நியூஸ், என்டர்டைன்மெண்ட், இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து அப்பெல்லாம் வந்து எங்களுடைய பீரியட்ஸ்ல, அதாவது 15 இயர்ஸ் பேக், அப்பெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சினிமால எந்த தியேட்டர்ல சினிமா ஓடுது, எந்த ஷோ ஓடுது, சினிமா என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, நியூ சினிமா எங்க அப்படின்னு பாக்கணும்னா நாங்க வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் எடுத்து பாத்துப்போம். இப்போ வந்து நீங்க செல்போன்ல யூஸ் பண்ணிக்கிறீங்க, என்னன்னு பாத்துக்கிறீங்க. ஓகே, ரைட். அதே நேரத்துல ஒரு ரயில்வே டைமிங் வேணும் அப்படின்னு சொன்னா, அதுவும் வந்து அந்த இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் கிடைக்கும். இப்ப வந்து ரயில்வே டைமிங், ரயில்வே இப்ப வந்து ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போதே வந்து எந்த ஸ்டேஷன்ல நிக்குது, எந்த ஸ்டேஷன்ல எத்தனை மணிக்கு கிளம்புது, எப்ப வருது அப்படின்றத முதற்கொண்டு நம்ம வந்து மாடர்னா நம்ம வந்து செல்போன்லயே எல்லாமே பாத்துக்கிறோம் நம்ம நெட் வழியா. சோ இப்போ நீங்க வந்து எப்பவுமே வந்து இது வந்து ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி இருந்தா கூட நீங்க வந்து நியூயும் சேர்த்து எழுதி கம்பேர் பண்ணி பண்ணும்போது மேட்டர் தெரிஞ்சு ஒரு ஸ்டூடெண்ட் எழுதிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க் வந்து நல்லாவே கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ ஹிஸ்டரி ஆஃப் பிரிண்டிங். பிரிண்டிங் உடைய ஹிஸ்டரி என்ன? பேப்பர் எப்போ கண்டுபிடிச்சாங்க, பிரிண்டிங் எப்போ பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர் எங்க இருந்தது, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இடத்துல இருந்து இந்தியாவுக்கு எப்போ வந்தது, இத பத்தி தான் ஒரு ஹிஸ்டரி ஆஃப் பிரிண்டிங்ல சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அதாவது இப்ப அந்த காலத்துல, அதாவது பிஃபோர் இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர், பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பாம் லீஃப், அதாவது பனை ஓலை சுவடியில எழுதிருப்பாங்க. இப்ப வந்து உங்க வீட்லயே தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகம் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஓலைச்சுவடி எடுத்து காமிப்பாங்க. அது வந்து பாம் லீவ்ஸ் வந்து இன்னும் வந்து அது வந்து நம்ம நேஷனல் மனுஸ்கிரிப்ட் லைப்ரரி இன் டெல்லியில வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போனீங்கன்னா அங்க போனா நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்ட் ஆஃப் பிரிண்டிங்கை யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா சைனீஸ். அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா, they made wooden blocks to print letters. This was started during the period of Tang Dynasty in 600 AD. ஓகே, ரைட். இப்ப அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்டட் புக் எங்க பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அதுவும் சைனால தான். அது யார பத்தி அப்படின்னு சொன்னா, அந்த புக்கு பேரு வந்து டைமண்ட் சூத்ரா by Wang Chik in 868 AD ல பப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர் printed in 1377 are preserved in museum in China. சைனால தான் அதை வந்து அதனுடைய காப்பீஸ் எல்லாம் வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்ப வந்து நம் நியூஸ் பேப்பர் இல்லாம ஒரு லைஃபே, அது ஒரு பேப்பர் இல்லாததுன்னு சொல்லிக்கலாமே. பேப்பர் இல்லாம ஒரு லைஃபே கிடையாது. ஏன்னா பேப்பர் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. நம்ம வந்து நோட் பேட், நோட்ஸ் எழுதுறதுக்கு, லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு. அதுக்கடுத்து இப்ப வந்து நிறைய இடத்துல வந்து பாலித்தீன் பேப்பர் யூஸ் பண்ணாதனால திங்ஸ் கேரி பண்றதுக்கு கூட கொடுக்குறாங்க. சம்டைம் இன்னும் வில்லேஜ்ல எல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து பேப்பர்ல தான் மடிச்சு பொட்டெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. சோ பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர்
இன்டெகிரல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ யூரோப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து சூஸ்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் இன் யூரோப் வாஸ் செட் அப் இன் ஸ்பெயின் இன் 1120, அதாவது 1120ல வந்து ஸ்பெயின்ல யூரோப்ல தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் செட்டப் பண்ணாங்க. ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது வந்து இப்ப வந்து இந்த பிரிண்டிங் இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா, இது டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் அப்படின்னு. ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் ஆஃப் ஜெர்மனி had developed printing technology around 1439. Okay, Gutenberg also invented an oil-based link for printing. First அவர் பிரிண்ட் பண்ணது என்னது அப்படின்னு சொன்னா, he printed the Bible in 1450. It was in Latin language. அதுக்கப்புறம் அது வந்து 1282 பேஜஸ்ல பண்ணாரு. He used movable printing block for book print பண்ணனும்னா மூவபிள் பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணினாரு. சோ இதுதான் ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஜெர்மனில உள்ளவர் தான். அவர் தான் பிரிண்டிங் டெக்னாலஜி, அதாவது இந்த டெக்னாலஜியோட ஃபாதர்னே சொல்லுவாங்க. அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் பேஸ்டு பிரிண்டிங் யூஸ் பண்ணாரு. பைபிள் வந்து லாட்டின் லாங்குவேஜ்ல 1282 பேஜஸ்ல பிரிண்ட் பண்ணாரு. அவர் வந்து புக் பிரிண்ட் பண்றதுக்கு மூவபிள் பிளாக்ஸ் யூஸ் பண்ணாரு. இதுதான். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் டெக்னாலஜி கேம் டு இந்தியா அப்படின்னு பாத்துக்கிட்டா 1556. இட் வாஸ் த ஜெசுயிட் priest who brought the technology to our country. The first book printed in India was in Portuguese language in Old Goa. It was Doctrine Christia by Saint Francis Xavier. அதாவது ஃபர்ஸ்ட் புக் இந்தியால எங்க பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஓல்டு கோவால. என்ன லாங்குவேஜ் அப்படின்னா போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ்ல. இதை வந்து யாரு பண்ணாங்க அப்படின்னா சென்ட் பிரான்சிஸ் சேவியர். இது வந்து இந்தியால ஸ்டார்ட் ஆனது. ஓகே, ரைட். இப்ப வந்து இந்த இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் தான் வந்து மாஸ் கம்யூனிகேஷனுக்கு ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்தது. புக்ஸ் ஆர் பிரிண்டட் இன் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் சர்க்குலேட்டட் இன் மெனி கண்ட்ரீஸ். No other invention has had such an influences in the history of mankind. ஹிஸ்டரியில வந்து இவ்வளவு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஏற்படுத்தினது இந்த பிரிண்டிங் வந்த பிறகுதான். வேற எந்த ஒரு இன்வென்ஷனும் இந்த அளவுக்கு ஒரு ரிமார்க்கபிளா நடந்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர். இப்ப நியூஸ் பேப்பர் இப்ப வந்து பேப்பரு இது பிரிண்டிங் வந்து உடன் பிளாக்ஸ் யூஸ் பண்ணாங்க. சைனீஸ் அவங்க தான் ஃபர்ஸ்ட் புக் இது பண்ணாங்க. அது வந்து அதுக்கு அடுத்து இந்தியாவுக்கு எப்படி வந்தது, அப்புறம் ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் ஸ்பெயின்ல செட்டப் பண்ணது பத்தி சொன்னேன். கூட்டன்பர்க், ஜோஹன்னஸ் கூட்டன்பர்க் பத்தி சொன்னேன். சோ இதெல்லாம் வந்து நீங்க ஹிஸ்டரியில எழுதிக்கலாம். ஹிஸ்டரி ஆஃப் நியூஸ் பேப்பர் பிரிண்டிங், ஹிஸ்டரி ஆஃப் பிரிண்டிங்ல எழுதிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் எப்ப வந்தது அப்படின்னு சொன்னா, அதாவது இது ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. நீங்க ஒரு தடவை அதை ரீட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சோ இதுல வந்து நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்னது அப்படின்னு சொன்னா, சொல்ற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஜப்பான் எடுத்துக்கலாம். அதாவது லார்ஜஸ்ட் சர்க்குலேட்டட் நியூஸ் பேப்பர் இன் தி வேர்ல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸும் ஜப்பான் தான், செகண்டும் ஜப்பான் தான், தேர்டும் ஜப்பான் தான். அது லார்ஜஸ்ட் சர்க்குலேட்டட். அது என்ன அப்படின்னு சொன்னா யோமி யூரி சிம்புன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் வந்து ஜப்பான்ல பப்ளிஷ் பண்ணாங்க. இதனுடைய சர்க்குலேஷன் எவ்வளவு அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு அதாவது 1,45,57,000 copies per day. Second and third largest circulated daily in the world also published in Japan only. ஓகே, ரைட். இப்ப வந்து நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் இன் இந்தியா. இந்தியால நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் வந்து எந்த மாதிரி எந்த லெவல்ல இருந்தது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எங்க வந்தது அப்படின்னு சொன்னா கொல்கட்டா, அதாவது கல்கட்டா. இந்த கல்கட்டா தான் எல்லா விஷயத்திலுமே பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்டாவே இருந்திருக்கு. அதாவது 1774ல இருந்து 1922 வரைக்கும் நம்மளுடைய கேபிட்டலே வந்து கல்கத்தா ஹஸ் ஆல்சோ மெனி அதர் ஃபர்ஸ்ட் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் ரயில்வே கம்பெனி எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கொல்கட்டால. ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரயில் வாஸ் ஆல்சோ இன் தி சிட்டி. அப்புறம் ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆபீஸ், ஃபர்ஸ்ட் டெலிகிராஃப் ஆபீஸ் எல்லாமே வந்து இதுதான். அப்புறம் வெஸ்ட் ஸ்டைல் பேங்க் வந்து கல்கட்டால தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஓபன் இன் கல்கட்டா. சோ சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ பிகேன் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் தட் சிட்டி ஒன்லி ஃபர்ஸ்ட். சோ கல்கட்டான்றது ஒரு நம்ம பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அதுதான் ரொம்ப ஒரு நம்ம இப்ப இருக்கிற டெல்லிக்கு எவ்வளவு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு டெல்லிக்கு எப்படி முக்கியத்துவம் தரமோ அதே மாதிரி அந்த பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கல்கட்டா தான் எல்லாமே. அதான் நான் சொன்னேன், போஸ்ட் ஆபீஸ், டெலிகிராஃப், மெட்ரோ ரயில்வே எல்லாமே அங்கதான் ஃபர்ஸ்ட் செட்டப் ஆச்சு. ஓகே, ரைட்.
இப்ப அடுத்தது வந்து இது மட்டும் கிடையாது, லிட்ரேச்சர்ல நோபல் பிரைசஸ் கூட கல்கட்டால உள்ளவங்க தான் நடிப்பெறுவாங்க. ஏன் நம்ம ஜனகணமன பாடுற ரவீந்திரநாத் தாகூர் அவர் கல்கட்டால உள்ளவர் தான். அதுக்கடுத்து சர் சி வி ராமன், மதர் டெரசா, ரொனால்ட் ரோஸ் அண்ட் அமர்த்தியா சென், இப்போ உள்ள எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென் எல்லாருமே வந்து கொல்கட்டால உள்ளவங்க. சரி, ரைட், ஓகே. அதாவது எல்லாமே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ்ட் இன் இந்தியா ஃப்ரம் கொல்கட்டா ஒன்லி. ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது வந்து யார் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் நியூஸ் பேப்பர் லான்ச் பண்ணது வந்து 1780 ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படின்றவரு. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படின்றவரு பெங்கால் ஹெசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூர்னல் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து அது பப்ளிஷ் பண்றாரு அவரு. இட் ஹாஸ் அனதர் டைட்டில் கல்கட்டா அட்வர்டைசர். இட் வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் கிக்கிஸ் கேசட். ஏன்னா கிக்கிஸ் தானே லான்ச் பண்ணாரு, அதனால அவருடைய பெயரை வச்சு கிக்கிஸ் கேசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் கல்கட்டா அட்வர்டைசர். த ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் த பேப்பர் ஹேட் 2 pages. முதல்ல வந்து ஒரு 2 pages தான் ஸ்டார்ட் பண்றாங்க. லேட்டர் இட் வாஸ் இன்க்ரீஸ் டு 4 pages. Its size was 35 centimeter into 24 centimeter. அப்புறமா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி did not consider freedom of the press as good for society. He tried to suppress publication of newspaper. Hickey was a very bold editor. He continued his criticism of British authorities. அவர் கண்டினியூஸா கிரிட்டிசிசம் பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவங்க எவ்வளவுதான் சப்ரஸ் பண்ணா கூட இவர் வந்து அதை கிரிட்டிஸ் பண்றதுக்கு இதாகல. அதுக்கப்புறம் அந்த பிரஸையும் வந்து இழுத்து மூடி சீல் வைக்கிற அளவுக்கு பப்ளிகேஷனே அவரே ஃபைனலி தே confiscated his paper and press in 1782 and stopped its publication. Hickey was asked to leave the country. Hickey வந்து கண்ட்ரி விட்டே வெளியில போக சொல்லிட்டாங்க. He was sent back to England. அதுக்கப்புறம் copies of the Bengal Gazette are still kept in National Library in Kolkata and the British Museum in London. லண்டன்ல பிரிட்டிஷ் மியூசியத்திலயும் சரி, இப்ப கல்கட்டால உள்ள நேஷனல் லைப்ரரியிலயும் அந்த பெங்கால் ஹெசட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர், ஒரு நியூஸ் பேப்பர் வந்து அங்க இருக்கு. உங்களுக்கு அதனுடைய காப்பீஸ் வந்து இன்னும் இருக்கு, ஸ்டில் தேர். ஓகே, ரைட். அடுத்தது கொல்கட்டா has a unique place in the history of Indian newspaper and publishing. இந்தியன் நியூஸ் பேப்பர் அப்படின்னா நீங்க கொல்கட்டா பத்தி எழுதாம விட்டுறவே கூடாது. But it's all more interesting to note that the second, third, fourth newspaper in the country were also launched from this city. எப்படி ஜப்பான்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதாவது மோஸ்ட் சர்க்குலேட், அதாவது அதிக சர்க்குலேட் ஆன நியூஸ் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜப்பான், செகண்ட் தேர்டு ஜப்பான் வாங்கிச்சோ, அதே மாதிரி கல்கட்டால தான் அடுத்த வந்த செகண்டா வந்த நியூஸ் பேப்பர் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணாங்க, தேர்டா வந்த நியூஸ் பேப்பர் அங்கதான் லான்ச் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். சோ அது வந்து கல்கட்டா வந்து நியூஸ் பேப்பர் அந்த மாஸ் கம்யூனிகேஷன்ல அந்த பிரிண்ட் மீடியால அதனுடைய நேம வந்து சொல்லாம நம்ம விடவே கூடாது. ஓகே, ரைட். அதற்கு அடுத்தது வந்து the second newspaper was launched from Calcutta, the Indian Gazette, அதுக்கு பேரு. The Calcutta Gazette which started publication in 1784 and the Bengal Journal which was launched in 1785. அப்படி வருஷம் செகண்ட் தேர்ட் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு பெங்கால் ஜூர்னல். அப்புறம் ஃபோர்த் நியூஸ் பேப்பர் டு கம் அவுட் ஃப்ரம் கல்கட்டா, ஃபோர்த்தும் அங்க இருந்து தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்லமா நம்ம சவுத் சைட் எல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது நியூஸ் பேப்பர். ஆல் தீஸ் 4 earlier papers were published in English language. எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தது. ரீஜனல் லாங்குவேஜ்ல ஒரு நியூஸ் பேப்பர் கூட பப்ளிஷ் ஆகல. அதுக்கப்புறம் இந்த மெட்ராஸ் குரியர் 1785 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெட்ராஸ் கெசட் 1795. அடுத்தது ஃப்ரம் மும்பைல இருந்து மும்பை ஹெட், அதாவது இப்ப மும்பைன்றதுனால சொல்றாங்க, அப்போ வந்து பாம்பே ஹெட்னு சொல்லுவாங்க, வாஸ் லான்ச்ட் இன் 1789. And the press regulations and censorship imposed by the British stood in the way of press regulation. Lord Hastings removed the strict censorship measure for a milder set of policy. லார்ட் ஹேஸ்டிங் தான் வந்து அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த இருக்கிற அந்த சென்சார்ஷிப்பை கட் பண்ணிட்டு மைல்டா கொஞ்சம் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ராஜாராம் மோகன் ராய், who known as to have bought the freedom of press, edited a Persian weekly called மிராதுல் அக்பர் கொண்டு வந்தாரு. அப்புறம் லாங்குவேஜ்ல ரீஜனல் லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா was started in கன்னடா லாங்குவேஜ். கன்னடா லாங்குவேஜ்ல வந்தது. இந்த கன்னடா சமாச்சாரம்னு பேர் இருக்கு. But the publisher of the newspaper were not Indians, but foreign missionaries. The first Indian language newspaper published by an Indian was also launched from Calcutta, the Bengali Gazette by Gangadhar Bhattacharjee in 1860. So, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து
The Gujarat Daily Mumbai Samachar, published from Mumbai, is the oldest existing newspaper, not only in India but also in Asia. It was established in 1822. So குஜராத் டெய்லி வந்து மும்பை சமாச்சார். இதில் உள்ள நேம்ஸ் எல்லாம் சும்மா ஒரு டைம் நான் சொல்றத வந்து நீங்க கேட்டுட்டு புக்கை ரீட் பண்ணதான். ஏன்னா இதுல வந்து ஸ்டோரி மாதிரி கிடையாது உங்களுக்கு வந்து அப்படியே நான் வந்து சொல்றதுக்கு. இது எல்லாமே நேம்ஸ். சோ நீங்க வந்து இதை ஒரு வாட்டி காதுல வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்க வந்து லெசனை ரீட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஞ்சம் அந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்ட மாதிரி இருக்கும். சோ இது வேற வழியே இல்லை. நீங்க இப்படிதான் படிச்சு ஆகணும். மொத்த லெசன்ஸ் சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து அப்படி சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, சோ இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கல்ச்சுரல் அவேக்கனிங் அண்ட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இந்த 5th லெசன்லயே, அப்புறம் அட்வென்ட் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி, அப்புறம் நியூஸ் பேப்பருடைய சைசஸ் வச்சு அதை 3ஆ கிளாசிஃபை பண்றாங்க. அது அப்புறம் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிண்ட் மீடியா. நான் பிரிண்ட் மீடியால நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், வீக்லி, பை வீக்லி, மந்த்லி மேகசின்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா. அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் பிரிண்ட் மீடியா, அது என்ன அதர் ஃபார்ம் ஆஃப் பிரிண்ட் மீடியா அப்படின்னு சொன்னா இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து அம்புலி மாமா, அந்த சம்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அதுவும் சேர்ந்து இதுல வரும் உங்களுக்கு. அது வந்து ஒரு தனியா ஒரு ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபரன்சஸ் பிட்வீன் பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா இப்பதான் அப்டேட்டுக்கு வரும் லாஸ்ட்ல. அது கண்டிப்பா வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி நான் சொல்றேன். பிரிண்ட் மீடியாவுக்கும் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லார்ஜஸ்ட் சர்க்குலேட்டட் டெய்லிஸ் அட் பிரசன்ட் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். ஓகே, இந்த கிளாஸ் இதோட போதும். இதுக்கு மேல இருந்தா நல்லா இருக்காது. சோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து இந்த 5th லெசனையே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா பிரிண்ட் மீடியால நான் கடகடான்னு சொல்லிட்டு போனா அது நல்லா இருக்காது. நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் ஓரளவு நீங்க கொஞ்சம் அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அட்லீஸ்ட் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க கொஞ்சம் எழுதுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்